பேச்சி முத்துவிற்கு 2 மருமகள்கள். மூத்தவள் பெயர் அபி. அவளது கணவன் ஐடி நிறுவனத்தில் 75,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறான். 2வது மருமகள் தேவி. தேவியின் கணவன் நிர்மல். சாதாரண ஒரு கிளார்க். பெயருக்குத்தான் அரசாங்க உத்தியோகமே தவிர மாதம் வெறும் 15,000 ரூபாய்தான் சம்பளம். அபி மற்றும் தேவி இருவருக்கும் ஆரம்பத்தில் இருந்தே ஒத்து வருவது கிடையாது. வீட்டில் இருவருக்கும் எப்பொழுதும் குழாயடி சண்டைதான். அன்று தேவி தனது வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்தபடி சீரியல் பார்த்து கொண்டிருந்தாள். அதனை பார்த்த அபி உடனே அங்கே வந்தது மட்டுமல்லாமல் அவளது கையில் இருந்த ரிமோட்டை பறித்து கொண்டு சேனலை மாற்ற உடனே தேவி, அக்கா, ஏன் இப்படி பண்றீங்க? நான் சீரியல் பார்த்து கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியலையா? வேண்டுமென்றே எதற்காக என்னிடமிருந்து அந்த ரிமோட்டை பறிக்கிறீங்க என்று கேட்டதும் மூத்த மருமகள் அபி, எனக்கு இப்போ செய்தி பார்க்கணும் போல இருக்கு. அதற்கு தேவி, நியூஸ் பார்ப்பதா இருந்தால் பிறகு பார்க்க வேண்டியதுதானே. எல்லாரும் ஒரு சேனல் பார்க்கும்போது நீங்க திடீரென்று வந்து உங்களுக்கு பிடித்ததை மட்டும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது என்ன அர்த்தம்? உங்களுக்கு பிடித்ததை தான் நாங்கள் பார்க்க வேண்டுமா என்று கேட்டவுடன் அபி, இது நியூஸ் பார்ப்பதற்கான நேரம். அப்படி உனக்கு சீரியல் தான் பார்க்க வேண்டும் என்று தோன்றினால் உன் கணவரை உனக்கு ஒரு டிவி வாங்கி தர சொல்லு என்று கூறியதும் மாமியார் பேச்சி முத்து, அபி, என்னம்மா பேசுற? அவதான் சீரியல் பார்த்து கொண்டிருந்தாலே, நீ திடீரென்று வந்து அவளிடம் இருந்த அந்த ரிமோட்டை பறிக்கலாமா என்று கேட்டவுடன் அபி, இங்க பாருங்கத்த, இந்த டிவி என்னுடைய கணவர் எனக்கு வாங்கி கொடுத்தது. அவளுக்கு வேண்டுமென்றால் அவள் கணவரை வாங்கித்தர சொல்லுங்க என்று கூறியவுடன் தேவி, நல்ல குடும்பத்துல பிறந்த பெண்கள் எல்லாரும் பார்ப்பதை தான் பார்ப்பார்களே தவிர தனக்கு பிடித்ததை தான் எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று ஆலோசனை வழங்க மாட்டாங்க என்று கூறியதும் கோபமான அபி, என்னடி சொல்ற? நான் நல்ல குடும்பத்து பொண்ணில்லையா? நீ மட்டும் நல்ல குடும்பத்து பொண்ணா என்று இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் முற்றிய போது அங்கே வீட்டில் காலிங் பெல் சத்தம் கேட்கவே கதவை திறந்தவுடன் அங்கே அபியின் கணவன் கவின் உள்ளே வந்ததும் இளைய மருமகள் தேவியை பார்த்து, தேவி, இன்னும் நிர்மல் வீட்டுக்கு வரல என்று கேட்க அதற்கு தேவி, இல்ல மாமா, அவருக்கு இன்றைக்கு ஓவர் டைம் இருக்கு, அதனால் வருவதற்கு 10 மணி ஆகும் என்று கூறியதும் கவின் தனது மனைவி அபியை பார்த்து, இந்தா, நீ கேட்டிருந்த ட்ரெஸ் இதுல இருக்கு, பிரித்து பார்த்து உனக்கு பிடிச்சிருக்கா என்று சொல்லு என்று கேட்டவுடன் அபி, ரொம்ப நல்லா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர், ரொம்ப அருமையா இருக்கு, டிசைன் கூட ரொம்ப நல்லா இருக்கு என்று கூறிக்கொண்டிருக்க 2ஆம் மருமகள் தேவி அபியை பார்த்து, கலர் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை, வாஷிங் மிஷின்ல போட்ட உடனே சாயம் போய் வெளுத்து போயிரும் போல, குவாலிட்டியே சரியில்லை என்று கூறியதும் அபி, குவாலிட்டியை பற்றி மற்றவங்களுக்கு என்ன தெரியும்? மாதத்திற்கு ஒரு முறை துணி எடுக்கிறவங்க மற்றவங்க மாதிரி ஓவர் டைம் பார்க்குற ஆளுங்களா நாம? சரிங்க, நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். மாமியார் பேச்சி முத்து அங்கு நடப்பவற்றை மௌனமாக பார்த்து கொண்டே இருந்தாள். அன்று இரவு தன் கணவன் நிர்மல் வந்ததை கூட கவனிக்காத மனைவி தேவி தனது அறையில் அங்கும் இங்கும் நடந்தபடியே இருந்தாள். அதனை பார்த்த நிர்மல், என்ன ஆச்சு? ரொம்ப யோசனை போல, நான் வந்ததை கூட கவனிக்காம அப்படி என்ன சிந்தனையில் இருக்கிற என்று கேட்டதும் தேவி, இன்றைக்கு உங்க அண்ணன் உங்க அண்ணிக்கு புதிதாக ஒரு சுடிதார் வாங்கி கொடுத்தாரு, எனக்கும் அதே மாதிரியே ஒரு சுடிதார் வேணும், நீங்க நாளைக்கு வரும்போது எனக்கு அதே சுடிதார் வாங்கிட்டு வாங்க என்று கூறியவுடன் நிர்மல், என்ன இது? அவன் வாங்கி கொடுத்தா நானும் அதே மாதிரி உனக்கு சுடிதார் எடுத்து கொடுக்கணும்னு என்ன கட்டாயமா என்று கேட்டவுடன் தேவி, இங்க பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அதே மாதிரி சுடிதார் வேணும், அதுவும் நாளைக்கே எனக்கு வேணும் என்றதும் நிர்மல் தலையை பிடித்து கொண்டு, ஆஃபீஸுக்கு போனா அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை, சரி வீட்டுக்கு வந்தா நிம்மதியா இருக்கலாம் என்று பார்த்தால் இங்கு நீ வந்ததும் வராததுமா என்னை கடுப்பேத்துற. உனக்கு இப்ப பிரச்சனை சுடிதார் இல்லை, அபி அன்னிக்கு அண்ணன் ஒரு சுடிதார் வாங்கி கொடுத்து விட்டான்,
அதனால அதே மாதிரி சுடிதார் நாளைக்கு நீ அவங்க முன்பு போட்டு போய் காட்டணும். நீ ஏன் இப்படி இருக்கிற? நான் என்ன உனக்கு சுடிதார் எதுவும் வாங்கி தர மாட்டேனா? அவங்க வாங்கினால் உடனே நாம எதுக்காக வாங்கணும் என்று கேட்டவுடன் தேவி, இங்க பாருங்க, எனக்கு அது எல்லாம் தெரியாது. எனக்கு அதே மாதிரி சுடிதார் வேணும். நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நாளைக்கு வரும்போது அதே மாதிரி ஒரு சுடிதார் வாங்கிட்டு வாங்க என்று கோபமாக பேசிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். 2 நாட்களுக்கு பிறகு தேவி கணவன் தனக்கு புதிதாக வாங்கி கொடுத்த ஆடையை போட்டுக்கொண்டு மாமியாரிடம் சென்று, அத்தை, இது எப்படி இருக்கு என்று கேட்டவுடன் பேச்சிமுத்து, இந்த ட்ரெஸ் கவியின் அபிக்கு எடுத்து கொடுத்தது தானே, அவள் வேண்டாம் என்று உன்னிடம் கொடுத்துட்டாளா என்று கேட்டதும் தேவி, இல்லை இல்லை, இது நிர்மல் எனக்கு வாங்கி கொடுத்தது என்று கூறியதும் மாமியார் பேச்சிமுத்து, இந்த ட்ரெஸ் அன்றைக்கு நல்லாவே இல்லை, வாஷிங் மிஷினில் போட்டால் உடனே சாயம் போய் வெளுத்து போயிடும்னு சொன்ன, இப்போ நீ அதே கலர் அதே டிசைனில் அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு வரியே என்று கேட்டவுடன் தேவி, எனக்கு அப்போ சரியா தெரியலை, இப்போ நிர்மல் வாங்கி கொடுத்ததுக்கு பிறகுதான் எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு என்று கூறிக்கொண்டிருக்க அபி வாஷிங் மெஷினில் துணிகளை துவைப்பதற்காக சென்றபோது அங்கே தேவியின் துணியை பார்த்தவுடன் கோபமான அபி, இவகிட்ட நாம எத்தனை முறை சொல்றது, நாம துவைக்கும் போது நம் துணியுடன் சேர்த்து அவள் துணியை போடக்கூடாது என்று. கோபமாக முணுமுணுத்தபடியே கீழே வந்த அபி தேவியை பார்த்து, இந்தா உன்னோட ட்ரெஸ் புடி என்று அவளது ஆடையை தரையில் தூக்கி எறிந்தாள். அதனை பார்த்ததும் தேவி, எதுக்காக என்னுடைய ட்ரெஸ்ஸை இப்படி கீழே தூக்கி எறியறீங்க என்று கேட்டதும் அபி, நான் உன்னிடம் எத்தனை முறை சொல்லியிருப்பேன், நான் துணி துவைக்கும் போது வாஷிங் மெஷினில் உன்னுடைய துணியை போடக்கூடாது என்று. வாஷிங் மெஷினில் அழுக்கே போகாது என்று கூறியவுடன் தேவி, அது எப்படி? உங்க துணியில் அழுக்கு போகும்போது என்னுடைய துணியிலிருந்து மட்டும் எப்படி அழுக்கு போகாது என்று கேட்டதும் அபி, இங்க பாரு, என்கிட்ட இப்படி வாதம் பண்ணாத. எனக்கு உன்னுடைய துணியை என்னுடைய வாஷிங் மிஷினில் துவைப்பதற்கு விருப்பமில்லை. என்னோட கணவர் எனக்காக காசு செலவு செய்து ஆசையாக எனக்கு அந்த வாஷிங் மிஷினை வாங்கி கொடுத்திருக்கிறார். உனக்கு அப்படி உன்னுடைய துணிகளை வாஷிங் மிஷினில் துவைக்க வேண்டும் என்றால் நீ நிர்மல் கிட்ட கேளு. நிர்மலை உனக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி தர சொல்லு. அப்படி இல்லையா, வீட்டுக்கு வெளியே துவைக்கிற கல் இருக்கு, உனக்கு கை ரெண்டும் நல்லா தானே இருக்கு, அங்க போய் உன் துணியை துவைச்சுக்கோ என்று கூறியதும் தேவி என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் தனது துணிகளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்று விட்டாள். மறுநாள் காலை அபி தனக்கும் தனது மாமியாருக்கும் தேநீர் தயார் செய்து அதனை அங்கிருந்த டேபிளில் கொண்டு வந்து வைத்தாள். பின்பு தனது மாமியாரின் அறைக்கு சென்றிருந்த போது அந்த சிறிய நேரத்தில் தேவி, நேற்று என்னுடைய துணியை அந்த வாஷிங் மிஷினில் துவைக்கக்கூடாது என்று எவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. இப்ப ஒரு டீயை வைத்து கொடுத்து மாமியார்கிட்ட நல்ல பெயர் எடுக்கலாம் என்ற எண்ணமா என்று நினைத்து கொண்டே அபி தயார் செய்து வைத்திருந்த தேநீரை கீழே ஊற்றிவிட்டு அதில் வேறு தேநீரை கலந்து வைத்தாள். ஆசையாக தேநீர் குடிப்பதற்காக அங்கு வந்த மாமியார் மற்றும் மூத்த மருமகள் அபி இருவரும் அதனை குடிக்க சென்றபோது, என்னம்மா இது, பச்சை தண்ணி மாதிரி இருக்கு, சர்க்கரை எதுவும் போடலையா, வாயில வைக்கவே முடியல என்று மாமியார் கூறியவுடன் அபி, இல்லையே, நான் குடித்து பார்த்தேனே, நான் குடிக்கும்போது நல்லாதான் இருந்தது, இருங்க என்று கூறிவிட்டு அபி தேநீரை பருக, என்ன இது இப்படி இருக்கு என்று கூறியதும் சமையல் அறையில் இருந்து வெளியே வந்த இளைய மருமகள் தேவி, அத்தை இந்தாங்க, நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வந்தேன் என்று அந்த தேநீரை பேச்சி முத்துவின் கையில் கொண்டு வந்து கொடுத்தாள். அதனை குடித்து பார்த்த பின்பு, டீ ரொம்ப நல்லா இருக்குமா என்று கூறியவுடன் தேவி, சிலருக்கு வயசுல மூத்தவங்க என்ற பெயர்தான், ஆனால் ஒரு டீ கூட வைக்க தெரியல, அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு என்னதான் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களோ. அத்தை, இனிமேல் உங்களுக்கு டீ வேண்டுமென்றால் நீங்கள் என்னிடம் சொல்லுங்க, நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வந்து தரேன் என்று கூறினாள். அவள் அங்கிருந்து சென்ற பின்பு மாமியார் அபியை பார்க்க,
அபி ஒன்றும் புரியாமல் ஏதோ ஒரு சிந்தனையிலேயே இருந்தாள். அங்கு என்ன நடந்திருக்கும் என்று பேச்சிமுத்து தனக்குத்தானே யூகித்து கொண்டாள். பின்பு அபி எதுவும் பேசாமல் அங்கிருந்து செல்லும் வழியில் தேவியின் டிஷர்ட்டை பார்த்தவுடன் அதனை கொண்டு வீடு முழுவதும் சுத்தம் செய்ய தொடங்கினாள். சிறிது நேரத்திற்கு பின்பு தரையில் கிடந்த தனது டிஷர்ட்டை பார்த்த தேவி கோபத்தில் அபியிடம் சென்று, இந்த டிஷர்ட்டை எடுத்து உங்களை யாரு வீடு துடைக்க சொன்னது என்று கேட்க, அதற்கு அபி, நான் தான். பார்க்கும்போது வீடு துடைக்கிற துணி மாதிரி தான் இருந்தது, அதனால தான் அதை வைத்து வீடு துடைத்தேன். இப்போ அதுக்கு என்ன என்று கேட்டவுடன் தேவி, உங்களுக்கு என்னுடைய டிஷர்ட்டை பார்த்தால் வீடு துடைக்கும் துணி மாதிரி தெரியுதா? இது என்னுடைய டிஷர்ட் என்று உங்களுக்கு தெரியாதா என்று கூறியதும் அபி, எனக்கு வேற வேலையே இல்லையா? நீ எந்த ட்ரெஸ் போடுற என்பதை பார்ப்பதுதான் என்னுடைய முழு நேர வேலையா? பார்க்கறதுக்கு சாயம் போய் ஏதோ அடுப்பு துணி மாதிரி இருந்தது. வீட்டில் மாப் உடைஞ்சு போச்சு, அதனால தான் தரையில் கிடந்த இந்த துணியை எடுத்து வீடு துடைத்தேன் என்று கூறியதும் தேவி, நீங்க தேவையில்லாம என்னிடம் பிரச்சனை பண்றீங்க என்று கேட்டதும் அபி, ஆமா, நான் வேண்டுமென்றே தான் எல்லாம் செய்கிறேன். உன்னால என்ன பண்ண முடியும்? உனக்கு கோபம் வந்தால் நிர்மலை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போ. நீ எதுக்காக இந்த வீட்டில் இருக்க என்று கேட்டவுடன் தேவி, அப்படின்னா நான் இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கவில்லையா என்று கேட்டதும் அபி, ஆமா, எனக்கு நீ இந்த வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ உன் கணவரை அழைச்சிட்டு தனி கொடுத்தனம் போ என்று கூறியதும் கோபமான தேவி எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டாள். அன்று இரவு மாமியார் பேச்சிமுத்து தனது 2 மகன்களையும் அழைத்து, கவின், நிர்மல், நீங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு சண்டையும் போட்டதே இல்லை. அந்த அளவுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு அன்பும் நம்பிக்கையும் அனுசரிப்பும் இருந்தது. ஆனா இப்போ உங்களுக்கு திருமணம் ஆனதற்கு பிறகு இந்த வீடு முன்பு மாதிரி இல்லப்பா. நீங்க 2 பேரும் வீட்டிலிருந்து கிளம்பிய பிறகு இந்த வீட்டில் நடக்கிற கூத்த நான் என்ன சொல்ல? 2 மருமகளுக்கும் கொஞ்சம் கூட அனுசரிப்போ விட்டு கொடுத்து போற பழக்கமும் சுத்தமா இல்லை. எப்ப பாரு 2 பேரும் பாம்பும் கீரியும் மாதிரி சண்டை போடுறாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல அப்படி என்னதான் கோபமோ தெரியல. அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிற வயசா இது? அவங்க பேசுகிற பேச்சும் அவங்க நடந்துக்கிற விதத்தையும் பார்க்கும்போது எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுப்பா. என் பசங்க நீங்க அவங்க அடிக்கிற கூத்தால உங்க 2 பேருக்கும் இடையில ஏதாவது விரிசல் வந்துவிடுமோ என்ற பயம்தான் எனக்கு. நீங்க உங்க மனைவியிடம் எடுத்து சொல்லி இதை புரிய வைக்கணும்ப்பா என்று கூறிய உடனே இளைய மகன் நிர்மல், சரிம்மா, நான் தேவியிடம் பேசுகிறேன் என்றான். உடனே மாமியார், இங்க பாருங்க, 2 பேரும் உங்க மனைவியிடம் அன்பாதான் பேசணும். அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க பாருங்க என்று கூறியதும் மூத்த மகன் கவின், இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியும். வீட்டை விட்டு வெளியே போனாலே அபி தேவியை தான் எப்போ பாரு குறை சொல்லுவா. என்ன பண்ண, ஒரு குடும்பத்துக்கு வந்த மருமகள்கள் சரியில்லைனா அந்த குடும்பத்தோட நிம்மதி கெடும் என்று சொல்லுவாங்க. இப்போ நம்ம குடும்பத்தில் நடக்கிறது அப்படித்தானே. நீ எதை நினைத்தும் கவலைப்படாதம்மா, எனக்கு நீ நிம்மதியாக இருக்கணும் என்று கூறியவுடன் மாமியார் பேச்சிமுத்து ஒரு நீண்ட பெருமூச்சு விட கவின் மற்றும் நிர்மல் இருவரும் அங்கிருந்து சென்றனர். பின்பு கவின் தனது மனைவி அபியை பார்த்து, பாரு அபி, நீ இனிமே தேவி கூட எந்த ஒரு சண்டையும் போடக்கூடாது. நான் ஆஃபீஸுக்கு போன பிறகு இந்த வீட்டில் என்ன நடக்குது என்று எனக்கு தெரியாமல் இல்லை. அவள் உன்னை விட வயசுல சின்ன பொண்ணு, உனக்கு தங்கை மாதிரி தானே. அவளிடம் கொஞ்சம் அனுசரிச்சு போ. ஒரே வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபத்தோடு பழகுனா பார்க்கறதுக்கு என்ன நல்லாவா இருக்கும் என்று கேட்டதும் அபி, இங்க பாருங்க, இதை பற்றி என்னிடம் பேசாதீங்க. நான் என்னமோ தேவியிடம் சென்று வேண்டுமென்றே சண்டை போட்ட மாதிரி பேசுறீங்க. நீங்க அட்வைஸ் பண்றதா இருந்தா உங்க ஃப்ரீ அட்வைஸை தேவிக்கு கொடுங்க என்று கூறியதும் கவின், இங்க பாரு, தேவியை பற்றி நீ எதுவும் சொல்ல வேண்டாம்.
அதனை நிர்மல் பார்த்துப்பான். இனிமே நீ தேவையில்லாம தேவியிடம் சண்டைக்கு நிற்காதே என்று கூறியவுடன் அபி எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டாள். பின்பு தேவி தனது கணவனை பார்த்து, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றதும் அதனை கண்டு கொள்ளாமல் கவின் கையில் புத்தகத்தை வைத்தபடி புத்தகம் படித்து கொண்டிருக்க அதனை பார்த்ததும் தேவி, நான் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முதலில் அந்த புத்தகத்தை ஒரு ஓரமா வைங்க. சரி, நான் புத்தகத்தை ஓரமாக வைத்து விட்டேன். சொல்லு, இப்ப என்ன பேசணும் என்று கேட்டதும் தேவி, இந்த வீட்டில் ஒன்று நான் இருக்கணும், இல்லை அபி இருக்கணும். நாம ஏன் தனி குடித்தனம் போகக்கூடாது என்று கேட்டவுடன் நிர்மல், நீ தெரிந்துதான் பேசுறியா? என்னுடைய மாத வருமானம் 15,000 ரூபாய். அதை வைத்துக்கொண்டு தனி குடித்தனம் செல்வதெல்லாம் சரியாக வராது. அதையும் மீறி சென்றால் மாதா மாதம் வீட்டின் உரிமையாளர் வாடகை எப்போ தருவீங்க என்று என் சட்டையை பிடித்து கேட்க வேண்டிய சூழ்நிலைதான் எனக்கு வரும். ஆமா, என்ன திடீரென்று தனி குடித்தனம் பற்றி பேச்சு எல்லாம் என்று கேட்டவுடன் தேவி, இன்றைக்கு அபி என்ன சொன்னாங்க தெரியுமா? நானும் நீங்களும் இந்த வீட்டில் இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லையாம். இருவரையும் இங்கிருந்து கிளம்பி தனி குடித்தனம் போக சொல்றாங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் வீட்டில் இல்லாத அந்த நேரத்தில் இந்த வீட்டில் என்னென்ன நடக்குது தெரியுமா? என்னுடைய துணியை கூட வாஷிங் மிஷினில் என்னால் போட முடியல. அது அவங்க கணவர் வாங்கி கொடுத்த மிஷினாம். அதில் என்னுடைய துணியை போட்டு துவைக்க கூடாதாம். ஒரு டிவி கூட நிம்மதியாக ஒரு 10 நிமிடம் உட்கார்ந்து என்னால் பார்க்க முடியவில்லை. அதுவும் அவங்க கணவர் வாங்கியதாம். வேண்டுமென்றால் நிர்மலை உனக்கு வாங்கித்தர சொல்லு என்று சொல்கிறார்கள். இதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? ஏன் இந்த வீட்டில் நான் எந்த ஒரு வேலையும் செய்யவில்லையா? இல்லை, இந்த வீட்டில் நானும் ஒரு மருமகள் இல்லையா? அபி மட்டும்தான் இந்த வீட்டு மருமகளா என்று கேட்டவுடன் நிர்மல், சரி சரி, உன்னுடைய ஆதங்கம் எனக்கு புரியுது. அதற்கு தனி குடித்தனம்தான் முடிவா என்று கேட்டதும் தேவி, இங்க பாருங்க, நீங்கள் உங்க அம்மாவிடம் உங்கள் பங்கை கேட்டு வாங்குங்க என்று கூற அதற்கு நிர்மல், நீ என்னிடம் பேசியது மட்டும் என் அம்மாவிற்கு தெரிந்தால் என்னவாகும் தெரியுமா என்று கூறியவுடன் தேவி, நல்ல பிள்ளை நல்ல அம்மா என்று முணுமுணுக்க அதனை பார்த்த நிர்மல், என்ன அங்கே முணுமுணுப்பு? எது பேசுவதாக இருந்தாலும் காதில் விழும்படி சத்தமாக பேசு என்று கேட்டதும் தேவி, பாருங்க, உங்க அம்மா கிட்ட கேட்டு உங்களுக்கு சேர வேண்டிய பங்கை கேட்டு வாங்குங்க. தாம்பரத்தில் 5 சென்ட் நிலம் வருது, நாம் ஏன் அதை வாங்கக்கூடாது என்று கேட்டவுடன் நிர்மல், இங்க பாரு தேவி, நீ நினைக்கிறது எல்லாம் உடனுக்குடன் நடக்காது. அது மட்டுமல்ல, அம்மா உயிரோடு இருக்கும்போது இந்த வீட்டிற்கு நடுவில் கோடு போடுவது சரியாகுமா? உன்னுடைய ஆசையும் அதுதானா என்று கேட்டவுடன் கோபமான தேவி, இங்க பாருங்க, இந்த வீட்டில் ஒன்று நான் இருக்கணும், இல்லை அந்த அபி இருக்கணும். இரண்டில் ஏதோ ஒரு முடிவெடுங்க என்று கூறியபடியே கோபமாக கதவை திறந்தபோது அங்கே அபி கதவின் அருகில் தனது காதை வைத்தபடி ஒட்டு கேட்டு கொண்டிருந்தாள். அதனை பார்த்தவுடன் தேவி, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெட்கமா இல்லை? கணவன் மனைவி பேசுவதை கதவின் ஓரம் காதை வைத்து இப்படி ஒட்டு கேட்டுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட இங்கிதம் இல்லையா என்று கேட்டவுடன் அபி, நான் ஒன்றும் ஒட்டு கேட்க வரல. வீடு முழுக்க ஒரே தூசியும் ஒட்டடையுமா இருந்தது. அதை துடைப்பதற்காக தான் நான் இங்கு வந்தேன். பாரு, என் கையில் கூட தொடப்பத்தை தான் வச்சிருக்கிறேன். அபியின் கையில் தனது டிஷர்ட்டை பார்த்தவுடன் தேவி, கையில் என்ன தொடப்பமா இருக்கு? உங்க கையில இருக்கிறது என்னுடைய டிஷர்ட். நான் உங்களிடம் எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன் என்னோட டிஷர்ட்டை எடுத்து வீடு துடைக்காதீங்க என்று. ஆனா ஏன் இப்படி திரும்ப திரும்ப செய்யறீங்க? உங்களுக்கு அப்படி என்னதான் வேணும் என்று கேட்டதும் அபி, ஐயோ, இது உன்னுடைய டிஷர்ட்டா? நான் பார்க்கும்போதே நினைத்தேன், இப்படிப்பட்ட ஒரு கேவலமான டிஷர்ட்டை உன்னை தவிர இந்த வீட்டில் வேற யாரும் போட மாட்டாங்கன்னு என்று கூறியதும் தேவி கோபமாக, பின்பு தேவி மற்றும் அபி இருவருக்கும் வாக்குவாதம் முற்றியது. சத்தம் கேட்டு வெளியே வந்த மாமியார் மற்றும் கணவன் நிர்மல், என்ன இங்கு சத்தம்? ஏன் இப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க என்று கேட்க, அவர்கள் பேசியதை காதில் வாங்காமல் இருவரும் அவர்களின் தலை முடியை பீத்தபடி சண்டையிட
அவர்களின் அடிபிடி சண்டையில் தவறி கீழே விழுந்த பேச்சிமுத்து தலையில் அடிபட்டு சுயநினைவற்று கிடந்தாள். அதனை பார்த்ததும் நிர்மல், என்ன ஆச்சு? எழுந்திரிங்கம்மா என்று பதற தன் தாயின் முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்ப முயற்சி செய்தான். அங்கே வந்த தனது மனைவி தேவியை பார்த்தவுடன், என்ன பார்த்து கொண்டே இருக்கிற, முதல்ல ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணு என்று கூறியதும் பதறிப்போன தேவி மருத்துவமனைக்கு கால் செய்தாள். ஒரு வாரத்திற்கு பின்பு தலையில் கட்டுடன் மாமியார் பேச்சிமுத்து படுக்கையில் படுத்து இருக்க மூத்த மருமகள் அபி மாமியாருக்கு வெந்நீர் வைத்து கொண்டு வந்தாள். அப்போது அங்கே வந்த இளைய மகன் நிர்மல் மற்றும் அவனது மனைவி தேவி, அம்மா, நாங்கள் தனி குடித்தனம் போகலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம். வீடு கூட பார்த்து விட்டோம். இதற்கு மேலும் இங்கு இருப்பது சரியாக வரும் என்று எனக்கு தோணவில்லை. என்ன இருந்தாலும் அபி அண்ணி என் மனைவியை கேவலப்படுத்துவதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. என்ன இருந்தாலும் தேவி என்னுடைய மனைவி. அவளை இந்த வீட்டில் உள்ளவர்கள் அவமானப்படுத்துவதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. இதற்கு மேலும் இவர்கள் இருவரும் இந்த வீட்டில் சேர்ந்திருந்தால் இங்கு நடந்ததுதான் அடிக்கடி நமக்கு ஞாபகத்திற்கு வரும். அதனால் நான் தனி குடித்தனம் போகலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன் என்று கூறியவுடன் மூத்த மகன் கவின், நிர்மல், என் மனைவிதான் எல்லா தப்பையும் செய்தாளா? உன்னுடைய மனைவி தேவி எந்த ஒரு தப்பும் செய்யவில்லையா? அபி சமைக்கும் போது சமையலறையில் சில குளறுபடிகளை செய்வது தேவிதான். எங்கே உன் மனைவி தேவியை இல்லை என்று சொல்ல. ஆனால் நீ சொல்வதும் சரிதான். இதற்கு மேலும் இந்த வீட்டில் நீயும் நானும் இருப்பது சரி வராது. வீடு பார்த்து விட்டாய் என்று சொன்னியே, உனக்கு பணத்தேவை ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டவுடன் நிர்மல், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என்னிடம் போதுமான பணம் இருக்கிறது என்று கூறியபடியே தன் தாய் பேச்சிமுத்துவை பார்த்து, அம்மா, நான் தனி குடித்தனம் செல்வதால் உன்னை முழுமையாக மறந்துவிட்டேன் என்று அர்த்தமில்லை. எனக்கு உன்னை எப்போதெல்லாம் பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் நான் இங்கு வருவேன். நீ எப்போது வேண்டுமானாலும் என் வீட்டிற்கு வரலாம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து செல்ல முயன்றபோது தாய் பேச்சிமுத்து தனது இளைய மகன் தனி குடித்தனம் செல்வதை விரும்பாத அந்த தாயின் மனம் தன் மூத்த மகன் கவினை பார்த்து, கவின், உன் தம்பியிடம் சொல்லுப்பா, இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம் என்று சொல்லுப்பா. மாதம் வெறும் 15,000 ரூபாயை வைத்துக்கொண்டு அவனால் குடும்பத்தை எப்படி சமாளிக்க முடியும்? அவனை செல்ல வேண்டாம் என்று தடுத்து நிறுத்து என்று கூறிய போதுதான் கவினுக்கு ஒன்று ஞாபகத்திற்கு வந்தது. உடனே கவின் தனது தம்பி நிர்மலை பார்த்து, நிர்மல், ஒரு நிமிடம், நீ தனி குடித்தனம் செல்ல வேண்டாம் என்று கூறியவுடன் நிர்மல், இல்லை, என்னால் இந்த வீட்டில் இனிமேலும் இருக்க முடியாது. தேவி சொன்னது போல இந்த வீட்டில் ஒன்று நீங்கள் இருக்கணும், இல்லை நான் இருக்க வேண்டும் என்று கூறியவுடன் கவின், நீ சொல்வது சரிதான் நிர்மல், ஆனால் நீ இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம். இப்போது உனக்கு குழந்தை இல்லை. அதனால் சரி, ஒருவேளை உனக்கு குழந்தை என்று ஒன்று வந்துவிட்டால் உன் நிலைமை என்னவாகும்? மாதம் வெறும் 15,000 ரூபாயை வைத்துக்கொண்டு உன்னால் எப்படி ஒரு குடும்பத்தை நடத்த முடியும்? வேண்டாம் நிர்மல், நீ அங்கு போக வேண்டாம். நானும் அபியும் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கப் போவதில்லை. நாங்கள் தனி குடித்தனம் போகிறோம் என்று கூறியவுடன் அபி, என்னங்க, நீங்க என்ன பேசுறீங்க? உங்களுக்கு புத்தி மழுங்கி போச்சா? நான் எப்ப உங்களிடம் தனி குடித்தனம் போக வேண்டும் என்று சொன்னேன்? போறவங்களை எதற்காக தடுத்து நிறுத்துறீங்க? அவங்க போகட்டும், விடுங்க என்று கூறியவுடன் கவின், இங்க பாரு அபி, நிர்மல் இனிமேல் இந்த வீட்டில்தான் இருப்பான். நீயும் நானும் தான் தனி குடித்தனம் போக வேண்டும். எதுவும் பேசாமல் முதலில் உன்னுடைய பெட்டி படுக்கையை கட்டு என்று கூறியவுடன் அபி, என்ன நீங்க, நான் என்னமோ உங்களை தனி குடித்தனம் போக சொல்லி இந்த குடும்பத்தில் இருந்து தனியா பிரிச்சு கூட்டிட்டு போக போற மாதிரி பேசுறீங்க. எனக்கு தனி குடித்தனம் செல்ல விருப்பமில்லை. இது என் கணவனுடைய வீடு. இந்த வீட்டில் எனக்கு முழு உரிமை இருக்கிறது. நான் எதற்காக தனி குடித்தனம் போக வேண்டும் என்று கூறிய போது கவின் உடனே, இந்த வீடு ஒன்றும் உன்னுடைய வீடு அல்ல, இது என் தந்தையின் வீடு. இது என் தந்தையின் வீடு என்று கூற அதற்கு அபி, உங்கள் தந்தையின் சொத்தில் உங்களுக்கு உரிமை இருக்கிறது தானே? அப்படி இருக்கும்போது இது என் கணவனின் வீடு தானே? பின்பு எதற்காக நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டும்
என்று கேட்டவுடன் கவின், இந்த வீட்டில் எப்படி எனக்கு சமபங்கு உரிமை இருக்கிறதோ அப்படித்தானே நிர்மலுக்கும்? அப்படி பார்த்தால் இது நிர்மலின் வீடும் தானே. அவன் எதற்காக அவன் வீட்டை விட்டு வெளியே தனி குடித்தனம் போக வேண்டும் என்று கூற, அதற்கு அபி, நான் அவர்களை தனி குடித்தனம் போக சொல்லி வற்புறுத்தினேனா? அது அவர்கள் விருப்பம், அதற்கு நான் என்ன செய்வது என்று கூறியவுடன் கவின், இனிமேல் நீ செய்வதற்கு எதுவும் இல்லை. அதுதான் நீ முன்கூட்டியே செய்து விட்டாயே. இது என்னுடைய டிவி, என் கணவன் சம்பாதித்தது. இது என்னுடைய வாஷிங் மெஷின், இது என் கணவர் சம்பாதித்தது. என் கணவர் சம்பாதித்து வாங்கின பொருளை நீ பயன்படுத்தக்கூடாது என்று தேவியிடம் எத்தனை முறை நீ சொல்லியிருப்பாய்? அப்படி சொல்லும்போது ஒரு முறையாவது நீ சிந்தித்து பார்த்தாயா? இந்த வீடு நம் அனைவருக்கும் சொந்தம். இந்த வீட்டில் உள்ள அனைவரும் நம் சொந்தம். ஒரே வீட்டில் ஒரே குடும்பமாக சேர்ந்து வாழ்கின்ற பொழுது இது உன்னுடையது, இது என்னுடையது என்று பிரித்து பார்ப்பது எவ்வளவு பெரிய தவறு! ஏன் இந்த வீட்டில் நான் மட்டும்தான் பொருட்களை வாங்கி குவித்திருக்கிறேனா? என் தம்பி நிர்மல் எதுவுமே உனக்கு வாங்கி தந்தது இல்லையா என்று கேட்டவுடன் அபி என்ன பேசுவது என்று தெரியாமல் கணவனின் முகத்தை பார்த்தபடியே நிற்க, கவினின் நல்ல மனதை புரிந்து கொண்ட தேவி, மாமா, என்னால உங்க குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம். அக்கா சொன்னதுல என்ன தவறு இருக்கு? என்ன இருந்தாலும் டிவி, வாஷிங் மிஷின் எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு சுயமா சம்பாதித்து வாங்கினது தானே. அதை அவர்களின் அனுமதி இல்லாமல் நான் பயன்படுத்த நினைத்தது தவறுதான் என்று கூறினாள். உடனே கவின், பாரு அபி, அந்த சின்ன பொண்ணு அவள் செய்த தப்புக்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறாள். இன்னமுமா உன் கல் நெஞ்சம் கரையல என்று கேட்டவுடன் அபி, என்னை மன்னிச்சிடுங்க, மனசு கல்லா இறுகி போயிருந்தது. இந்த பாறையிலும் நீர் சுரக்குமா என்று நான் இருந்தேன். ஆனால் என் இதயத்துல நீங்க பேசின பேச்சால என் இதயம் சுக்கு நூறா நொறுங்கி போச்சு. என்ன இருந்தாலும் நாம ஒரே கூட்டு குடும்பமா வாழ்றவங்க. நானும் அபியும் இந்த வீட்டுக்கு வருவதற்கு முன்பு வரை அத்தை சொன்ன மாதிரி அண்ணன் தம்பி இருவருக்கும் எந்த ஒரு மனக்கசப்பும் வருத்தமும் வந்ததே கிடையாது. ஆனால் மருமகள்கள் நாங்கள் இந்த வீட்டிற்கு வந்த பிறகு நீங்கள் செலவிடுகின்ற நேரத்தை கூட மறந்து தனியாக வெளியே செல்லும்போது கூட ஒருவர் மற்றவரை பற்றி குறை சொல்லி கொண்டிருந்தோமே தவிர எங்களின் வாழ்க்கையை நாங்கள் வாழவே இல்லை. எங்களுக்காக நீங்கள் ஒதுக்கிய நேரத்தை நாங்கள் புரிந்து கொள்ளவே இல்லை என்று மனம் வருந்தினாள். ஒருவருக்கொருவர் செய்த தவறை நினைத்து தங்களை திருத்திக் கொண்டனர். அவர்கள் இருவரும் பேசியதை கேட்டபோது மாமியார் பேச்சு முத்து, இனிமேலாவது இந்த குடும்பத்திற்கு விடிவு காலம் பிறக்கட்டும் என்ற எண்ணத்தில் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். இன்றைய நவீன காலகட்டங்களில் கூட்டு குடும்ப வாழ்க்கை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறது என்றே சொல்லலாம். 50 ஆண்டுகளுக்கு முன்பு வரை பெண்கள் வேலைக்கு சென்றாலும் கூட இங்கே அனைவரும் கூறலாம், 50 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்கள் எங்கே வேலைக்கு சென்றார்கள் என்று. இன்றைய காலகட்டங்களில் பெரும்பாலான பெண்கள் வேலைக்கு செல்கின்றனர். ஆனால் அன்று 1/4 பெண்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்பு தன் குடும்பங்களுக்காக வேலைக்கு சென்றனர் என்பது தெரிந்த ஒன்றுதான். அப்படி பெண்கள் வேலைக்கு செல்லும்போது இன்றைய கால பெண்களுக்கு இருக்கின்ற தன் குழந்தைகளை பற்றிய பயமும் சந்தேகமும் அன்றைய கால பெண்களுக்கு கிடையவே கிடையாது. ஏனென்றால் அவர்களின் குழந்தையை பார்த்து கொள்ள அண்ணன், தங்கை, அத்தை, மாமா என்று உறவுகள் சூழ்ந்து இருந்தன. இன்றைய காலகட்டங்களில் பெரும்பாலான குழந்தைகள் மொபைல் போன் என்ற அரக்கனுக்கு அடிமையாகி வருகின்றனர். மொபைல் போன் கொடுத்தால் மட்டும்தான் சாப்பாடு சாப்பிடுவேன், மொபைல் போன் கொடுத்தால் மட்டும்தான் தூங்குவேன் என்று சொல்லுகின்ற குழந்தைகள், அடம்பிடிக்கின்ற குழந்தைகள் தான் அதிகம். அன்றைய காலகட்டங்களில் குழந்தைகள் இப்படி கிடையாது. குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வீட்டின் மத்தியில் பாயை விரித்து ஒருவருக்கொருவர் தங்களின் குடும்ப கதையை பேசி சிரித்து சிறு குழந்தைகளுக்கு கதைகள் சொல்லி குடும்ப உறவின் பலத்தை வளர்த்தனர். ஆனால் இன்று அப்படியா? உறவுகள் கைபேசி என்ற சிறு செவ்வக வடிவ பெட்டிக்கு அடிமையாகி வருகிறது. தனது தம்பி நிர்மல் வீட்டை விட்டு தனி குடித்தனம் செல்ல வேண்டும் என்று முடிவு செய்த போது அண்ணன் கவின் எடுத்த முடிவு
சரியா அல்லது தவறா? தன் மனைவியின் மனதை மாற்ற கவின் தன் மனைவிக்கு எடுத்த பாடத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்டில் பதிவிடவும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த கதைக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த கதையை உங்களது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஸ்டோரி டைம் 6 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தவறாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.